குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Come and join us for the underwater flag waving spectacle from January 25 to 28 at VGP Marine Kingdom. Lemon Leaf Creation தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடை போடுகிறது. லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச் மிகவும் பிரம்மாண்டமா இப்போ சாய்ராம் காலேஜ்ல நடந்துட்டு இருக்கு. அந்த மேடையில ஆக்டர் விஷ்ணு விஷால் அவர்கள் என்னென்ன பேசினாரு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அவர் பேச்சு தொடங்கும் போது இந்த கதையில எப்படி ரஜினி சார் நடிப்பாரு, நாம இந்த படத்துல ஹீரோவா வேற பண்றோமே, விக்ராந்த் வேற இருக்காரு, இந்த படத்துல எப்படி ரஜினி சார் பண்ணுவாரு இந்த கதையில, பட் நல்ல மெசேஜ் இருக்கு, இந்த மெசேஜ ரஜினி சார் சொன்னா செம்மையா ரீச் ஆகும், இந்தியாலேயே அவரை விட பெரிய பவர் ஒண்ணு இல்லவே இல்ல, சோ அந்த மெசேஜ் சொல்றதுக்கு ஒரு பெரிய பவர் தேவைப்படுது, ரஜினி சார் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவரோட பொண்ணுக்காக இந்த படத்துல அவர் நடிக்க ஒத்துக்கிட்டாரு. கண்டிப்பா இந்த மெசேஜ் எல்லாத்துக்குமே போய் சேரும். இப்போ இந்தியால ரிலீஜியனை வச்சு மிகப்பெரிய அரசியல் போய்கிட்டு இருக்கு, நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பட் இந்த படத்து மூலியமா ஹியூமனிட்டி தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ரிலீஜியன் அப்படின்றது நாங்க தெளிவுபடுத்துவோம். கண்டிப்பா அந்த விஷயத்த நல்ல முறையில டைரக்ட் பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்படின்ட்டு. அதற்கடுத்து நான் ரஜினிகாந்த் அவர்களுடைய மிகப்பெரிய ரசிகன், அவரோட படத்துல ஒரு ஹீரோவா நான் நடிப்பேன் நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. ஒரு நாள் அவர் கூட உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது ஆஹா ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம கூட உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ரஜினிகாந்த் அவர்களே என்கிட்ட வந்து உங்களோட கட்டா குஸ்தி படம் பார்த்தேன், செம்மையா பண்றீங்களே, அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்களா செலக்ட் பண்ணி பண்றீங்களே, சூப்பர் அப்படின்ற மாதிரி அவர் பாராட்டினாரு. நான் டக்குன்னு சார் என்னதான் நிறைய நல்ல படங்கள் பண்ணாலும் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் உருவாக மாட்டேங்குது சார், அது எப்படி செட் பண்றதுன்னு எனக்கு தெரியல, இதை வேற யாருக்கிட்டையும் கேட்கறத விட உங்கள்கிட்ட கேட்டதா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டேன். டக்குன்னு ரஜினிகாந்த் அவர்கள் ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டாரு வேக வேகமா. திரும்ப கொஞ்ச நேரத்திலேயே சடன்னு ரிட்டர்ன் வந்துட்டு விஷ்ணு விஷால்னா ஸ்டைல், விஷ்ணு விஷால் படம்னா நல்லா இருக்கும், படம் ஹிட், இதுதான் உங்கள் ஸ்டைல், இதை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்பவே ஐ ஓப்பனிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ சொல்ல போகிற ஒரு கதை நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், ஆனால் இப்போ ரஜினிகாந்த் அவர்களோட முன்னாடி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு கட்டத்தில் நான் கிரிக்கெட்டராக இருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு இன்ஜுரினால நான் கிரிக்கெட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்துட்டேன். பட் சினிமாவில் வந்துட்டும் எனக்கு பெருசாக ஹிட் இல்லை, பெருசாக ஃபெயிலியர் மட்டுமே தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த பக்கம் நான் கிரிக்கெட்லேயும் ஃபெயிலியர், இந்த பக்கம் நான் சினிமாலையும் ஃபெயிலியர். அந்த சமயத்தில் ஒரு மேட்ச் பார்க்க போயிருந்தேன். அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் ராபின் உத்தப்பா அவர்கள் ஒரு 6 அடிச்சாங்க, அந்த ஸ்டேடியமே அதிர்ந்து போற அளவுக்கு எல்லாரும் கத்துனாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் என்ட்ரி கொடுத்தாரு. அவர் ஃபேமிலியோட அங்க மேட்ச் பார்க்க வந்திருந்தாங்க, அதற்கும் அந்த ஸ்டேடியத்துல இருக்க எல்லாருமே கத்துனாங்க. முன்னாடி பார்த்தா ராபின் உத்தப்பா அவர்கள் 6 அடிச்சதுக்கு எல்லாரும் கத்துனாங்க. ராபின் உத்தப்பா என்னோட ஜூனியர், அவர் கூட எல்லாம் நான் கிரிக்கெட் விளையாடி இருக்கேன், இந்த பக்கம் நான் கிரிக்கெட்லயும் ஃபெயிலியர். பின்னாடி திரும்பி பார்த்தா ரஜினி சார் அவர் உட்காந்துருக்காரு, அந்த சினிமாலையும் நான் ஃபெயிலியர், இப்படா என்னடா பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நான் எங்க அப்பா கிட்ட போயிட்டு உட்காந்து அழுதேன். அப்பா நான் மிகப்பெரிய ஃபெயிலியர்ப்பா அப்படின்ற மாதிரி நான் உட்காந்து அழுதேன். இந்த விஷயம் நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஸ்டோரியில் ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து நான் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், லால் சலாம். அந்த படம் இப்போ முடிஞ்சு ரிலீஸ்க்காக காத்திருக்கு, ரொம்பவே பெருமையாக இருக்குது. இந்த மொமெண்ட்டை என் லைஃப்லேயே நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கடைசியாக அவரோட உரையை முடிக்கும் போது பாட்ஷாவும் ரஜினிகாந்த் சார் தான், மாணிக்கமும் ரஜினிகாந்த் சார் தான் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லி முடிச்சாரு. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Come and join us for the underwater flag waving spectacle from January 25 to 28 at VGP Marine Kingdom. Lemon Leaf Creation தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடை போடுகிறது.